ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி டெஸ்டர். சரிங்களா, அதை பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு நல்லா யூஸ் ஆகுது. சரிங்களா, இதை ஃபுல் டீட்டெயிலை வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. சரிங்களா, இந்த வீடியோ பதிவு ரொம்ப ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எமர்ஜென்சிக்கு இந்த கண்டினியூட்டி டெஸ்டர் வந்து யூஸ் ஆச்சு. சரிங்களா, அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இது ஒரு வீடியோ பதிவாக எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா, இது வந்து கண்டினியூட்டி டெஸ்டர்னு சொல்லலாம், ஒரு ஃபால்ட் ஃபைண்டர் அப்படின்னு சொல்லலாம். இதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்கள், ஃபால்ட் ஃபைண்டர் எலக்ட்ரானிக் கண்டினியூட்டி டெஸ்டர். ஓகேங்களா, இது வந்து எமர்ஜென்சிக்கு பர்ஃபெக்டான ஒரு கிட்டு தான். ஓகேங்களா, இது உங்களுக்கு தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கொரியர் பண்ணுறேன். சரிங்களா, பிகினருக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா, எனக்கே இது வந்து தெரியாது தான். ஒரு சின்ன வேலையாக மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அப்போ இதை பார்க்கும்போது இது என்னதுன்னு கேட்குறப்ப இது மாதிரி சொன்னாங்க. ஸோ நான் அப்படியே ஒன்று வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இது வாங்கிட்டு வந்து ரொம்ப நாள் ஆகுது. அதை வந்து இப்போ தான் எடுத்து ஒரு எமர்ஜென்சிக்காக யூஸ் பண்ணேன். நல்லாவே இருக்குது. சரிங்களா, இதோட வீடியோ பதிவை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்க தான் செய்யும். ஏன்னா என்கிட்ட அந்த போதுமான ஒரு ஃபெசிலிட்டி இல்லை. கேமரா கிடையாது. சரிங்களா, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாமே மொபைலில் தான் பண்ணுறேன். மொபைலில் டார்ச்சு ஆன் பண்ணிவிட்டு அப்படி தான் எடுத்துன்னு இருக்கேன். என்னுடைய வசதி கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் எல்லா குவாலிட்டியும் நான் மாற்றிக்கிறேன். சரிங்களா, இப்போதைக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே டிஸ்டர்பன்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஒயர் ஒன்று எடுத்திருக்கேன். சரிங்களா, இது ஒயர்னும் வச்சுக்கலாம், இல்லை காயில்னும் வச்சுக்கலாம், ஏதோ ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்னு வச்சுக்கலாம். சரிங்களா, ஏன்னா இது அது மாதிரி தான் நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். சரிங்களா, அதனால் இந்த ஒரு ஒயரை வச்சு எப்படி கண்டினியூட்டி டெஸ்ட்டு பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். மேக்ஸிமம் இது வந்து ஒரு கையில் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கையில் ஃபோன் இருக்குது, ஒரு கையில் ஒயர் இருக்குது. இது எப்படி பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக இதை வந்து நான் செக் பண்ணி காட்டுறேன். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். சரிங்களா, இப்போ நான் கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸு கண்டினியூட்டி டெஸ்டர். சரிங்களா, இது வந்து ஒரு நல்லா சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி பார்ப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதில் வந்து 2 ப்ரோப் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரோப்பும் இதில் டச் ஆகும்போது இதில் ஒரு எல்இடி ஒன்று இருக்குது. இங்கே இருக்குது பாருங்கள். இந்த எல்இடி வந்து எனேபிள் ஆகும். கண்டினியூட்டி இருக்குது அப்படின்னா இந்த எல்இடி எனேபிள் ஆகும். கண்டினியூட்டி இல்லை அப்படின்னா எனேபிள் ஆகாது. சரிங்களா, அப்போது கண்டினியூட்டி வரலன்னு அர்த்தம். அதாவது இந்த லைட் எரியும் போது கண்டினியூட்டி வருதுன்னு அர்த்தம். இந்த லைட் எரியல அப்படின்னா கண்டினியூட்டி வரலன்னு அர்த்தம். ஒரு சிலர் வந்து பிகினராக கூட இருப்பீங்க. கண்டினியூட்டி டெஸ்ட் அப்படின்னா என்னென்னு தெரியாமையும் ஒரு சிலர் இருப்பாங்க. சரிங்களா, அதையும் நான் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, இது ஒரு காயில்னு வச்சுக்கோங்க. காயில், சரிங்களா, இல்லை ஒயர், சரி, ஏதோ அஷ்யூம் பண்ணிக்கோங்க. சரிங்களா, இப்போ இதில் ஒரு இந்த இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஓப்பன் சர்க்யூட்னு அர்த்தம். சரிங்களா, அதுவே பார்த்திங்கன்னா கட் ஆகலை. சரிங்களா, இந்த ரெண்டு ஒயருக்கு இடையில் எந்த இதுவும் ஆகலை, ப்ரோக்கன் ஆகலை. அப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஷார்ட் சர்க்யூட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அது எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த ப்ரோப் வந்து
ஆக்டிவேட் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போது ரிமூவ் பண்ணியாச்சு. சரிங்களா, ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து கண்டினியூட்டி டெஸ்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ரோப்பையோடு ஷார்ட் பண்ணும்போது அங்கே ஒரு லைட்டு ஒன்று எனேபிள் ஆகும். கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள், தெளிவாக தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூட்டி இருக்குதுன்னு அர்த்தம். அதுவே பார்த்திங்கன்னா இந்த ஒயர் இருக்குது இல்லைங்களா, இந்த ஒயரில் ஏதோ ஒரு இடத்துல ப்ரோக்கன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த லைட்டு வந்து எரியாது. அப்போ அது வந்து ஓப்பன் சர்க்யூட்டுன்னு அர்த்தம். சரிங்களா, இப்போ இந்த ஒயரை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இரு இப்போ பாருங்கள் நண்பரே, இப்போது கண்டினியூட்டி டெஸ்ட்டுக்காக எடுத்துருக்கோம். சரிங்களா, இப்போது டச் பண்ணும்போது இங்கே லைட் ஒன்று எனேபிள் ஆகும். சரிங்களா, பாருங்கள், கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். தெரியுதுங்களா? இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட்டை வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா, இதுதான் வந்து அதனால தான் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட்டு ஃபைண்டர் டெஸ்டர், அதாவது கண்டினியூட்டி டெஸ்டர் அப்படின்னு பேர். சரிங்களா, இது வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு பர்ஃபெக்டாக யூஸ் ஆகுது. அதனால் இது இருக்கிறது நல்லது. எதனாலன்னா மல்டிமீட்டர் இல்லாத டைமில் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, அதனால் இதை வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கிட்டுன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, தேங்க்யூ ஸோ மச்.